இது தமிழகத்தின் நாடி கணிப்பு 2016. புதிய தலைமுறையும் ஆப் நிறுவனமும் இணைந்து நடத்திய மாபெரும் கருத்து கணிப்பின் முடிவுகளை அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் மனங்களில் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் வீற்றிருக்கும் இடங்கள் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். மக்களிடம் நாம் கேட்ட முதல் கேள்வி, தமிழகத்திற்கு நல்லாட்சியை வழங்கிய அரசு எது? என்ன முடிவுகள் கிடைத்தன பார்க்கலாம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கும் சதவிகிதம் 34.48, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 33.33, இரண்டும் இல்லை என்று கருத்து தெரிவித்திருப்போர் 22.79, இதர கருத்துடையோர் 5.89, கருத்து இல்லை அல்லது கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என்று சொல்லியிருப்போர் 3.52% பேர். இது தமிழகத்திற்கு நல்லாட்சியை வழங்கிய அரசு எது என்று நாம் கேட்டது. அடுத்த கேள்வி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் சிறந்த அரசு எது? சட்டம் ஒழுங்கு என்றவுடன் எந்த கட்சியை மக்கள் நம்புகிறார்கள் என்பதற்கான விடையை நாம் இதில் பார்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 36.65, திராவிட முன்னேற்ற கழகம் 29.63, இரண்டும் இல்லை என்று தெரிவித்திருப்பவர் கூட கணிசமான அளவுக்கு இருப்பதாக தெரிகிறது, 23.18. இதர கருத்து இல்லை என்பதையும் பார்க்கிறோம். 2 கேள்விகளை பார்த்தோம். மூன்றாவது கேள்வி, விலைவாசியை கட்டுக்குள் வைத்த அரசு எது? இதற்கு கிடைத்த பதிலை பார்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 27.79%, திராவிட முன்னேற்ற கழகம் 35.41%, இரண்டும் இல்லை 26.33%. இதர கருத்துகளையும் கருத்து இல்லை என்பவரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவற்றில் குறிப்பிடத்தகுந்தது எது என்பதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதை நாம் விரிவாக அலசவும் போகிறோம். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். 4வது, ஊழலற்ற ஆட்சியை வழங்கிய அரசு எது? கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஊழலற்ற ஆட்சி என்று மக்கள் நினைத்தால் எந்த அரசு முந்தி நிற்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23.68, திராவிட முன்னேற்ற கழகம் 19.12, இரண்டும் இல்லை. ஊழலற்ற ஆட்சியை வழங்கிய அரசு திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை என்று சொல்லியிருப்போர் 43.69%. இதற்கு விரிவான அலசல் தேவைப்படுகிறது. விருந்தினர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். மற்றவற்றையும் பார்க்கிறீர்கள். 5வது கேள்வி, ஏழைகளின் நலனுக்காக செயல்பட்ட அரசு எது? அனைத்து அரசுகளுமே ஏழைகளுக்காகத்தான் செயல்பட வேண்டும், அதற்காகத்தான் அரசு என்பது அடிப்படை இலக்கணம் என்றாலும் மக்கள் மனதில் அது எப்படி பதிந்திருக்கிறது? விடைகளை பார்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 35.04, திராவிட முன்னேற்ற கழகம் 30.96, இரண்டும் இல்லை என்போரும் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு இருக்கின்றனர், 21.44% பேர். 6வது கேள்வி, பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய அரசு எது? எந்த அரசில் ரேஷன் கடைகள் சிறப்பாக செயல்பட்டன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37.06, திராவிட முன்னேற்ற கழகம் 31.52, இரண்டும் இல்லை என்போர் 19.10. அடுத்த கேள்வி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு எது? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பார்கள், அதை செய்திருக்கிறார்களா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு என்ற கேள்விக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31.83, திராவிட முன்னேற்ற கழகம் 27.66, குறிப்பிடத்தகுந்த அளவில் இரண்டும் இல்லை என்று 27.59%, இதர கருத்துடையோர் 7.26%, கருத்து இல்லை என்போர் 5.67%. கட்சிகளை பற்றிய வாக்காளர்களின் இந்த மதிப்பீட்டை ஒரு பெரிய அட்டவணையின் மூலமாக தொகுத்து பார்க்கலாம். இதில் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த 7 கேள்விகளுக்குமான விடைகளை நாம் மொத்தமாக பார்க்கிறோம். நல்லாட்சி, சட்டம் ஒழுங்கு, விலைவாசி கட்டுப்பாடு, ஊழலற்ற ஆட்சி, ஏழைகள் நலன், பொது விநியோகம், வாக்குறுதி நிறைவேற்றம். இவற்றிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் இல்லை என்போர், இதர கருத்துடையோர் கருத்து இல்லை என்போர்.